Welcome to YouTube viewers. This is KK English Media Conversation Practice Class 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 25 சின்ன சின்ன வாக்கியங்கள். நம்ம தினப்படி பேசக்கூடிய வாக்கியங்களில் சின்ன சென்டென்ஸாக பேசி பழக போகிறோம். உங்களுக்கு ஆங்கிலத்தில் பேச முடியலன்ற வருத்தம் இருந்தால் வருத்தப்படாதீங்க. என்னோட இந்த வீடியோவை பாருங்கள். நான் சொல்லித்தர்ற சின்ன சின்ன வாக்கியங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்லித்தரும்போதே ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க சொல்லித்தர்ற வார்த்தைகளை. சின்ன வாக்கியம்தான் உங்களை ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச வைக்க போகுது. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும், அதுவும் பயமில்லாத பேச முடியுன்ற நம்பிக்கையோட வீடியோவை பாருங்கள். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலும் நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் பயமில்லாத இங்கிலீஷ் பேச முடியும். இன்றைக்கி 25 வாக்கியங்களில் சொல்லி கொடுக்க போகிற வாக்கியம் கம். வா. வான்னு ஒருத்தவங்களை கூப்பிட்றதுக்கு கம்முன்னு சொல்லலாம். கம் ஹியர், இங்கே வா. கம் ஃபாஸ்ட், வேகமாக வா. கம் சூன், விரைவில் வா. கம் ஸ்லோ, மெதுவாக வா. கமின், உள்ளே வா. கோ, போன்னு அர்த்தம். கோ தேர், அங்கே போ. கோ ஃபாஸ்ட், வேகமாக போ. கோ ஸ்லோ, மெதுவாக போ. கோ அவுட் சைடு, வெளியே போ. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு கேட்குறதுக்கு வாட் ஹேப்பன்ட், என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு வாட் ஹேப்பன்னு சொல்லணும். ஒரு விஷயம் ஏதோ நடக்குது, விட்டுடு அப்படின்னு சொல்லணும்னா லிவ் இட், விட்டு விடு, அந்த விஷயத்தை விட்டுடு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து அப்படியா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க போகிறோன்னா இஸ் இட், அப்படியா. சிட் டவுன், உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு சிட் டவுன். அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லணும்னா கீப் குவைட், அமைதியாக இருங்கள். லிசன் மீ, என்ன கவனிங்க, என்ன கவனி அப்படின்னு சொன்னால் லிசன் மீ. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது இப்போ தான் நடக்குதுன்னு சொல்லணும்னா ஜஸ்ட் நவ், இப்போ தான், ஜஸ்ட் நவ். ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் லேட் ஆயிடுச்சுன்னா டூ லேட், டூ லேட், மிகவும் தாமதம். ஒரு யோசனை நல்ல விஷயம் இருந்ததுன்னா அதை சொல்லணும்னா குட் ஐடியா, நல்ல யோசனை சொல்லலாம். ஒரு விஷயம் வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா ஆஸ் யூஷுவல், வழக்கம் போல, ஆஸ் யூஷுவல். அடுத்து நமக்கு ஏதோ ஒன்று தெரியலை அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அதுவே நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஐ நோ, எனக்கு தெரியும். இப்போ ஏதோ ஒருத்தவங்களை டேக் கேர் அப்படின்னு சொன்னால் பத்திரமா இருங்க, டேக் கேர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து நம்ம பி கேர்ஃபுல்னு சொன்னால் கவனமாக இருங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 25 வார்த்தைகளை நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன வார்த்தையாக பேச ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். இந்த வாக்கியத்தெல்லாம் நீங்கள் தினப்படி பேசக்கூடிய உரையாடலில் சரியான இடங்களில் சரியான வார்த்தைகளை பேசுங்க. அப்போ தான் உங்களால் பேச முடியும். ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். பழக பழக பாலும் புளிக்கும். இந்த பழமொழிக்கு ஏற்ற பழக்கம், ப்ராக்டிஸ் கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும். நிச்சயம் நீங்கள் ஆங்கிலத்தில் பயமில்லாத பேச முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும்
ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த 25 வார்த்தைகளையும் நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுங்கள். கம், வா. கம் ஹியர், இங்கே வா. கம் ஃபாஸ்ட், வேகமா வா. கம் சூன், விரைவில் வா. கம் ஸ்லோ, மெதுவாக வா. கம் இன், உள்ளே வா. கோ, போ. கோ தேர், அங்கே போ. கோ ஃபாஸ்ட், வேகமா போ. கோ ஸ்லோ, மெதுவாக போ. கோ அவுட்சைடு, வெளியே போ. வாட் ஹேப்பண்ட், என்ன நடந்தது. லீவ் இட், விட்டுவிடு. இஸ் இட், அப்படியா. சிட் டவுன், உட்காருங்கள். கீப் குவைட், அமைதியாக இரு. லிசன் மீ, என்னை கவனி. ஜஸ்ட் நவ், இப்போதான். டூ லேட், மிகவும் தாமதம். குட் ஐடியா, நல்ல யோசனை. ஆஸ் யூஷுவல், வழக்கம் போல. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ நோ, எனக்கு தெரியும். டேக் கேர், பத்திரமாக இரு. பி கேர்ஃபுல், கவனமாக இரு. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.